வெளியே அயல் நாட்டிலேருந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பா வந்து வாங்கிட்டு போகிறேன். எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் வாங்குவாங்க. அதிகாரிகளும் இருக்கிறார்கள், அமைச்சர் பெருமக்களும் இருக்கிறார்கள். கோழி முதல்லையா முட்டை முதல்லையாங்கிறது தான் நீங்கள் கேட்குற கேள்வி. ஆனால் கோடிக்கணக்கை பற்றி அதிகமாக யாரும் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. நாட்டில் 5 ரூபா 10 ரூபாயை பற்றி தான் ரொம்ப அதிகமாக எல்லாரும் கவலைப்படுறாங்க. அதுதான் மனசுக்கு வருத்தமாக இருக்குது. 5000 கோடி 10,000 கோடி 15,000 கோடின்னு மெகுல் ஜோஷி அவன் இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பற்றி எந்த கேள்வியுமே நம்ம நாட்டில் வர்றதில்லை. இந்த 5 10 என்பது 49 ரூபா ஒரு குவார்ட்டர் விற்றாங்க. 1 ரூபா சில்லறை இல்லைன்னு சொன்னான் கடைக்காரன். அந்த 1 ரூபாயை நீயே வச்சுக்கன்னா அந்த குடிக்க வந்த ஆள், அந்த நுகர்வோர், அந்த 1 ரூபாயை தான் இவங்க வாங்கினது. பாக்கி எல்லா தொகையும் யார் யாருக்கு போகுதுன்னு நாங்கள் ஏற்கனவே ஒரு வெள்ளை அறிக்கை நாங்களே வெளியிட்டிருக்கிறோம். எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். அந்த பணத்தை யார் யாருக்கு வாங்கி பிரித்து கொடுக்குறோங்கிறதையும் வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறோம். தேவைப்பட்டால் அந்த காப்பியை உங்களுக்கு நாளைக்கே அனுப்பிச்சி வைக்கிறோம். அது ஒரு 2 பக்கம் படிக்க வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? கையில் கொண்டு வரலையே. ஒரே வார்த்தை சொல்கிறேன். இப்போ வாங்குவது நடக்கிறது. அதை எல்லோரும் பிரித்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டியதான். நான் எல்லாரும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சார். எல்லோரும் பிரித்துக் கொள்கிறார்கள்னா வெளியே அயல் நாட்டிலேருந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பா வந்து வாங்கிட்டு போகிறேன். எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் வாங்குவாங்க. அதிகாரிகளும் இருக்கிறார்கள், அமைச்சர் பெருமக்களும் இருக்கிறார்கள். இல்லை என்று சொல்ல முடியாது.